பசுமை விவசாய நேயர்களுக்கு வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கோழி முட்டைகளை வந்து அடை வைக்கிறது எப்படி? அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக இதை வந்து சொல்லணும் அப்படின்னு இது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாதுங்க. எல்லாரும் பண்ணுற விஷயம் தான். இதில் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்குது. அதை வச்சு நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது. அதாவது எப்படின்னா, உங்களுக்கே தெரியும் இந்த நாட்டுக்கோழிகள் வந்து நான் வளர்த்துட்ருக்கிறேன். லாஸ்ட் டைம் எடுத்த வீடியோ ஒன்று அது ஏதோ கொஞ்சம் அந்த நான் தொழில்நுட்ப கோளாறு காரணங்களால் வந்து அதை வெளியிட முடியலைன்னு சொல்லிட்டு இப்போ இது வந்து வீடியோ இன்னொரு தடவை வந்து அதை எடுத்துகிட்ருக்காரு. அதாங்க விஷயம். அதனால் இப்போ நம்ம முதல்ல ஒரு கோழியை வந்து அடை வைக்கிறதுக்கு எப்படின்னா, முதல்ல அந்த கோழி எப்படி உட்காருது, அதாவது பார்த்திங்கன்னா ஆளை பார்த்து ஓடுறது, ஒரு அதாவது ஒரு மாதிரி அந்த இதெல்லாம் சிம்டம்லாம் இல்லாமல் நல்லா அந்த ரெக்கைகளை அப்படி விரித்து வச்சுக்கிட்டு அப்படி வந்து நம்ம நார்மலாகவே அடையில் எப்படி உட்காருதுன்னு பார்க்கணும். ஒரு கோழிகளை வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம அடையில் வச்சிடறோம். ஒரு சிலர் வந்து ரெண்டு தடவை முட்டையிட்டு மூணாவது தடவை வரும்போது ஒரு சிலர் வந்து அவங்க வந்து அடையில் வைக்கிறாங்க. ஆக்சுவலாக எப்படின்னா, பயம் இல்லாத கோழிகளாக இருக்கும். மற்ற கோழிங்களை பார்த்து பயந்து ஓடுறது அந்த மாதிரி விவகாரம் இருக்கக்கூடிய கோழிகளை நீங்கள் வந்து அடையில் வைக்கக்கூடாது. அடைக்குன்னு ஒரு சில கோழிகளை சூஸ் பண்ணிக்கணும் நீங்கள். இல்லை சார் நான் ஒன்றே ஒன்று தான் வச்சுருக்கிறேன், ரைட், அப்போ வந்து வேறு வழி இல்லை. அதுதாங்க விஷயம். அதனால் அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் இதில் என்னென்ன வந்து வேணும். மணல், ஒரு சில இடத்துல மணல் கிடைக்காது, இல்லைன்னா எம்சாண்டு, ஓகே. அப்படி இல்லைன்னா மண், எனக்கு வந்து எதுவுமே கிடைக்கல சார், மண், அவ்வளோதான். இது தாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் எப்படி வந்து நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணுறது எப்படி பண்ணணும்னா, இவ்வளோ ஆழத்துக்கு விட்டுறணும். ஏன்னா குஞ்சு பொரிச்சதுன்னா நைட்டில் வந்து ஒரு வேளை குஞ்சுகள் எகிரி வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி இந்த கல் இதெல்லாம் வந்து எடுத்துடணும். ஆச்சுங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, எதுக்கு இந்த ஓரம் வந்து மேடாக்கி அந்த சைடு வந்து இந்த கீழே வந்து லைட்டாக வந்து பள்ளம் ஏன் வைக்கிறேன்னா, முட்டைகள் வந்து அதாவது அது இஷ்டத்துக்கு வந்து பரவலாக போகாமல் ஒரு குறிப்பிட்ட இதுலேயே இருக்கிற மாதிரி, அதுவும் 2 தடவை அதை அந்த இது வந்து இதுங்க வந்து முட்டைகளை திருப்பிச்சின்னு வச்சிங்க. அதாவது அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அப்போ நான் உங்களுக்கு அடையில் வைக்கும்போது உங்களுக்கு நான் அதை பற்றி இன்னும் நல்லா விரிவாக சொல்கிறேன். ஒரு கோழி என்ன பண்ணோம்னா, ஹீட் அதிகமாகி போச்சுன்னா வந்து நம்ம இதில் இன்குபேட்டரில் மாதிரி வந்து அந்த ஹீட்டை கட் பண்ணுற வேலை இருக்காது. இதில் எழுந்து நிற்கும் கோழி. அப்போ என்ன ஆகுனா, அந்த ஹீட்டு போயிடும். அதுக்கப்புறம் அது மேலே உட்காந்துக்கும். அந்த முட்டைகளை புரட்டும், அதனுடைய மூக்கை வச்சு வந்து புரட்டும். அப்போ தான் வந்து அது ஒரு சரியான கோழின்னு அர்த்தம். அது வந்து எப்படின்னா ஜெனட்டிக்காக வர்றதுங்க. ஒரு சிலது வந்து உட்காரதான் ஒழுங்காக உட்காராது, அப்புறம் ஒரு பாதி நாள் உட்காந்துட்டு எழுந்து ஓடுறது, அந்த மாதிரியான விவகாரங்கள் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி கோழிகளை வைக்கக்கூடாது. கோழிகள் நம்ம கூட நல்லா பழகக்கூடிய கோழிகளை தான் வந்து அடையில் வைக்கணும். நீங்கள் மற்றதெல்லாம் வைக்கக்கூடாது. ஆச்சுங்களா? இதுதான் வந்து இதை எப்படி வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். எந்த காரணத்தை கொண்டு அந்த வைக்கோலில் வந்து வைக்கக்கூடாது. ஏன் வைக்கக்கூடாதுன்னா, பேன் பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு அது வைக்கோல். அதனால் இந்த மணலில் வந்து மோஸ்ட்லி 95% வந்து பேன் வராதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ காலமாக அடை வச்சுட்ருக்கிறேன். இதில் வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது, அது இஷ்டத்துக்கு எழுந்து போகணும், அது இஷ்டத்துக்கு எழுந்து வந்து உட்காரணும். ஒரு வேளை இங்கே எதுனா டிலே ஆச்சுன்னா நம்ம வந்து லைட்டாக துரத்தி விட்றணும். அப்போ தான் அது போய் அங்கே வந்து உட்காந்துடும். ஒரு வேளை மறந்துடும், இது கோழிகள் கூட அப்படியே வந்து இது பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டோம் பள்ளமாக இதில் வந்து பிறந்துட்டுருக்கோம் அதுங்க. அதில் நான் தண்ணி பிடிச்சி வச்சுருவேன். அப்போ என்ன பண்ணோம்னா அதுங்களுக்கு நல்லா வசதியாக இருக்கும். அதனால் இது பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 4 இடம் இருக்குதுங்க. இதுக்கு வந்து போட்டி, அதுங்களுக்கு நீ உட்காந்துருக்கிறதா நான் உட்காந்துருக்கிறதா அப்படின்னு, அதுக்கு சண்டை. அதனால் அந்த மாதிரி வந்து இதுங்களே வந்து கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருந்தால் அந்த மாதிரி வந்து அது கொண்டு வந்துடும். அது பார்க்கறதுக்கு சிம்பிளாக தெரியுங்க, கோழின்னு. இதில் பல விஷயங்கள் இருக்குது இதில். ஆச்சுங்களா? இப்போ நம்ம வந்து இந்த கதைக்கு வந்துட்டோம். இப்போ எப்படின்னா, அடியில் வந்து லைட்டாக ஷேப் வச்சுட்டோம், இந்த பழம் வந்துருச்சுங்களா? அதுக்கப்புறம் முட்டைகள் வந்து கம்பல்சரி ஃப்ரிட்ஜில் தாங்க வைக்கணும். வெளியில் வச்சிங்கன்னா ஏன் வைக்கக்கூடாதுன்னா, நீங்கள் கேட்கலாம், அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜ் இல்லாத காலத்துலலாம் எப்படி வந்து பொறுக்கி வச்சாங்க, நீ என்னமோ இப்போ இதுவாக சொல்கிற பெருசா அப்படின்னு கூட நீங்கள் வந்து கேட்கலாம். இல்லைங்க, அதாவது ஃப்ரிட்ஜில் எதனால் வைக்கிறோம்னா, ஒன்றும் முட்டைகள் கெடுறதில்லை, அதுவும் கெடும். இது வந்து இதை விட கொஞ்ச நாள் அதிகமானால் அதுலேயும் கெடும். எப்படின்னா, இந்த கரு ஒரே நேரத்தில் ஃபார்ம் ஆகும் தாங்க இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஒரு முட்டை இட்ட உடனே நீங்கள் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜு உள்ளே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, அது முட்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாது. அதாவது குஞ்சு ஃபார்ம் ஆகிறதுக்கு போகாது.
அது அப்படியே இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு முன்னெல்லாம் உப்பு பானையில வைப்பாங்க. நாங்க சின்ன வயசுல. உப்பு பானையில வைக்கும்போது எதனால உப்பு பானையில வச்சாங்கன்னா, அவங்க ஒண்ணும் வந்து மூளை இல்லாம ஒண்ணும் பண்ணலங்க. உப்பு ஈரப்பதம் இருக்குது. அதனால அங்க வந்து கூலிங் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு முட்டைகள்ல வந்து எப்படின்னா கரு ஃபார்ம் ஆகாது அப்படின்னுவாங்க. அதிகப்படியான வெயில் முன்னெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜுகள் வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த சித்திரை மாசத்துல கத்திரில அடை வைக்காதீங்க. இல்ல வந்து சித்திரை வந்து 1ஆம் தேதி 2ஆம் தேதி நம்ம வந்து வைக்கும்போது நமக்கு 21வது நாள் வந்து குஞ்சு பொரிக்கணும். அப்போ வந்து எப்படின்னா கத்திரியில் பிறக்கிற குஞ்சுகள் வந்து சரியாக வராது. அதுதாங்க அருமையாக வரும். அருமையாக வருங்க. எல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதுங்க நான் பார்த்த வரைக்கும். அதனால் எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணலாம். அதனால் வைக்கோலை பயன்படுத்தாதீங்க. வைக்கோல் பயன்படுத்தினா பேன்கள் வரும். அந்த பேன்கள் வராமல் இருக்கிறது தான் அந்த குழிகளை நான் காட்டினது. ஆச்சுங்களா? இப்போ வந்து நம்ம முட்டைகள் இது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 2 கோழி 3 கோழி இடக்கூடிய சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோழி முட்டைகள் இந்த சேவலுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சண்டை கோழியும் வளர்க்குறேன், நாட்டு கோழிகளையும் வளர்க்குறேன். அதனால் வந்து நான் இந்த மோஸ்ட்லி வந்து எப்படி பண்ணணும்னா, நாட்டுக்கோழி முட்டைகள் ஒரு பக்கம், சண்டை கோழி முட்டைகள் ஒரு பக்கம், அந்த மாதிரி தான் வைக்கணும். ஏன்னா நமக்கு வந்து கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். நாளைக்கு இந்த குஞ்சு வந்து எந்த முட்டையிலேருந்து வந்தது அப்படின்னு. நான் வந்து அந்த கோழிகளினுடைய பேர் எல்லாத்தையுமே எழுதி வச்சிருவேன். அதனுடைய டேட்டு எல்லாத்தையுமே வந்து எழுதி வச்சிருவேன். அப்போ நமக்கு வந்து அதை இது பண்ணும்போது வந்து நம்ம அடையில வைக்கும்போது நமக்கு அது கரெக்டாக இருக்கும். ஒரு சில முட்டைகள் எக்ஸஸ் ஆகிடுச்சு, ஒரு 15 16 முட்டைகளுக்கு மேலே வந்து நம்ம வைக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நான் வச்சிருக்கிறதுலாம் வந்து பெரிய சைஸ் கோழிகள். அதனால் அதுங்க வந்து அப்போ அது பார்த்து 18 20 வரைக்கும் சமாளிக்கும். ஆனால் நம்ம வந்து ஒரு 15 16க்கு வந்து தாண்டதில்லை. பெரிய அதாவது எப்படின்னா சண்டை கோழிகளை அடை வைக்காதீங்க. சண்டை கோழிகளை அடை வச்சிங்கன்னா மிதிச்சிடும். அதுக்கு வந்து எப்படின்னா கால்களுடைய சைஸு பெருசு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த பொறுமை இருக்காது. இந்த நம்ம நாட்டு கோழிகள் மாதிரி முடிஞ்ச வரைக்கும் அந்த கிராப் கோழிகளை பார்த்துருக்கலாம் நீங்கள். இப்போ எங்களுடைய வீட்டு பக்கத்தில் நான் நான் வளர்க்குறது வந்து இப்போ நான் உங்களுக்கு அடையில் வைக்கும்போது காட்டுறேன். அந்த மொட்டைக்கேத்து கோழிகள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணோம்னா அருமையாக ஆட்கள் கிட்ட நல்லா பழகும். அதே நேரத்தில் வந்து இந்த குஞ்சுகளை வந்து ரொம்ப உஷாராக பார்க்கும். அதுதான் நான் பார்த்த வரைக்கும். மற்ற கோழிகளும் பார்க்குதுங்க. அதாவது இது வந்து நல்லா இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஆச்சுங்களா? இப்போ நம்ம முட்டைகளை வந்து இப்போ நம்ம எப்படி நல்லா இருக்கா அது கெட்டு போயிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து நீங்கள் பல யூடியூப்பில் பல பேர் நீங்கள் வீடியோக்களில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆச்சுங்களா? இது வந்து 8ஆம் தேதி முட்டை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து 17ஆம் தேதி. இப்போ இந்த மாதிரி வந்து கிடை மட்டமாக படுக்கணுங்க. ஒரு முட்டை வந்து எப்படின்னா கிடை மட்டமாக வந்து அது படுக்கணும். நீங்கள் அடை வைக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சிடணும். இந்த மாதிரி வந்து ஒரு பனி மாதிரி படியும். இதோ இதில் படிஞ்சிருக்கு பாருங்கள், அந்த மாதிரி படியும். அதாவது அந்த சில்னஸ் இது 1 ஹவர் கழிச்சு நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் வச்சு வைக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, முடிஞ்ச வரைக்கும் பெரிய முட்டைகளாக இருக்கிறத வந்து இந்த மாதிரி சென்டரில் வைங்க. வச்சுங்களா? இப்போ நான் வந்து எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கோழி வந்து நமக்கு வேணும், அதனுடைய முட்டைகள் அதிகமாகிடணும்னா நீங்கள் அந்த அந்த இதுங்களை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து எப்படின்னா 2 கோழி இட்டதுனால உங்களுக்கு அது இந்த இந்த மாதிரி வந்து ஸ்லோவாகவும் உட்காரக்கூடாது. வச்ச உடனே கிடைமட்டமா வந்து அது அது படுத்துக்கணும். அதுதான் விஷயம். அதுதான் வந்து சரியான முட்டைகள்னு அர்த்தம். சுத்தமா மேலே வந்துருச்சுன்னா அது வந்து அன்ஃபிட்டுன்னு அர்த்தம். ஒரு 15 நாள் எக்ஸ்ட்ரா வந்து ஆகிடுச்சு அப்படின்னு. அதனால தான் வந்து எப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஏன் வைக்கிறதுனா ஈவனா ஒரே நேரத்தில் எல்லாமே வந்து கரு வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு தான். இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வச்சிடலாம். இதெல்லாம் வந்து நேற்று முட்டைகள். இது வந்து 14ஆம் தேதி முட்டைகள். இதெல்லாம் அப்படியே வந்து வச்சிடலாம். எதுக்கும் உங்களுக்கு காட்டுறதுக்காக. பார்த்தீங்களா? இது வந்து டேட்டு, அந்த அந்த கோழியினுடைய பேர். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு பேர் வச்சுருப்போம் நாங்கள். இந்த கேன்றது வந்து கிராப்பு கோழி. அதனால தான் அது கேன்னு போட்டு அந்த டேட்டு போட்டிருக்கோம். இது என்னன்றது வந்து நாட்டுக்கோழிங்க. இது அந்த அளவுக்கு இதுவா இல்லைங்க. இது இது இருக்கட்டும். அப்புறம் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இதுவும் வந்து ஒரு 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 பக்கமாக தூக்குது பாருங்க. இதுவும் வந்து உங்களுக்கு பொரிக்கக்கூடிய தன்மை வந்து இதுவும் கம்மி. இதுவும் சரியா இல்லைங்க. இதுவும் ஒரு பக்கமாக தூக்குது. இது 10ஆம் தேதி. இது தைரியமாக வைக்கலாம். ஒரு வாரத்தில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது.
இதுவும் 10ஆம் தேதி. இது வந்து சண்டை கோழி முட்டைங்க. இதில் இன்னொரு விஷயத்த உங்களுக்கு வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு ரொம்ப காலமாக ஒரு இது இருக்குதுங்க. இந்த மாதிரி லெங்க்த்தியாக இருக்கக்கூடிய முட்டைகள் வந்து எப்படின்னா சேவல் முட்டைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இது பார்த்தீங்கன்னா உருண்டையாக இருக்குது. இது வந்து எப்படின்னா பெட்டை கோழிகள் முட்டையும், இது வந்து எப்படின்னா சேவல்கள் முட்டைகள் வந்து இந்த மாதிரி வந்து லெங்க்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதிரி வந்து நமக்கு கண்டிப்பாங்க வெறும் நம்ம வந்து பெட்டைகளே இருக்கணும்னு வந்து என்றைக்குமே நம்ம வந்து சூஸ் பண்ணக்கூடாது. இது 15ஆம் தேதி. இது தாராளமாக வந்து நம்ம அப்படியே அடையில இந்த மாதிரி உட்காரணுங்க. வச்ச உடனே இப்படி தான் உட்காரணும். அப்படி இப்படி கூட ஆடக்கூடாது. இப்போ நீங்கள் இன்னொரு தடவை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே உட்காரணும். அதுதாங்க வந்து சரியாக இருக்கக்கூடிய முட்டைன்னு அர்த்தம். இது 13ஆம் தேதி. இது வந்து கிராப்பு, அந்த மொட்டை கழுத்து கோழி. இது 9ஆம் தேதி. ஒரு 10 நாள் வரைக்கும் சமாளிக்கிங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா வந்து உங்களுக்கு வந்து மாதக்கணக்கில் இருக்குன்றதெல்லாம் சும்மா. அது என் கணக்குப்படி வந்து 10 நாளுக்குள்ளே வந்து வச்சிடணும். இப்போ 2 முட்டை கோழி முட்டை எடுது அப்படின்னா, இது 16ஆம் தேதி கிராப்பு முட்டை கழுத்து கோழி. இது அதாவது ஒரு சின்ன விஷயம், நீங்கள் கோழிங்களை வந்து வளர்க்குறீங்கன்னும் போது நீங்கள் சண்டை கோழியும் சேவல் வந்து சண்டை சேவலாக இருக்கணும், சண்டை பெட்டைகள் இருக்கணும். அதே நேரத்தில் இந்த நாட்டுக்கோழிகள் இருக்கணும். இந்த நாட்டுக்கோழிகளுக்கு உங்களுக்கு வந்து எப்படின்னா அதனுடைய முட்டைகளும் ஒரு கோழிகளை வச்சுங்க, இந்த சண்டை கோழிகளுடையதும் வச்சுக்கோங்க. அதாவது சண்டை கோழி குஞ்சுகள் வந்து நான் இதில் யூடியூப்பில் பார்த்தேன், 750 ரூபாய் கிலோ. அதாவது ஒரு மாதம் ஆன அந்த குஞ்சுகள், இல்லை அந்த அந்த 2 மாதம் ஆன குஞ்சுகள், அந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கிலோ வந்து 750 ரூபா, உனக்கு எத்தனை வேணாலும் பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து விற்கிறாங்க. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு தோலுங்க, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இந்த பீன்றது வந்து பிளாக்கு, அந்த இது வந்து சண்டை போட்டை. இது எப்படி நிற்குமான்னு தெரியலையா, இது அப்படியே மேலே போயிடுது. இது வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. இந்த மாதிரி வந்து மிதக்கக்கூடாதுங்க. ஒரு சைடு மிதந்தாவே வந்து இது ஒரு பாதி வந்து இதுவாகிடுச்சின்னு அர்த்தம். இதை கொஞ்சம் முன்னாடியே நான் இது பண்ணியிருக்கணும். இப்போ அதில் எத்தனை முட்டை வந்திருக்கு? 3 3 6 9 10 11 12 13 தூக்குது. ஆனாலும் ஓரளவுக்கு சமாளிக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இதுதான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஓரளவுக்கு பார்ப்போம். ஆமாம், இது வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, நம்ம ஒரு ஆசையில் வச்சு விட்டாலும் வேஸ்ட்டாக போயிடும். என் கணக்குப்படி 3 3 6 9 10 11 3 3 6 9 10 11 12 13 14 அந்த மாதிரி வைக்கலாம். நீங்கள் வந்து 15 வச்சுக்கலாம், 16 வரைக்கும் வைக்கலாம். அதாங்க விஷயம். வேறு முட்டைகள் இல்லை, வேறு எதுவும் இடலை. அதாங்க விஷயம். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, கோழி வந்து அதாவது வச்ச உடனே உட்கார்ற மாதிரி இருக்கணும். கோழி ரெடியாக பார்த்துட்டு இருக்கணும், இவனுங்க இன்னும் நம்மளை வந்து அடையில் வைக்கலையா அப்படின்னு வந்து நம்மளை தேடுற மாதிரி கோழிகளாக இருந்ததுன்னா பெஸ்ட்டு. அதாங்க விஷயம். 2வது எப்படின்னா, இந்த நமக்கு வந்து இந்த பெட்டைகளை, அதாவது எப்படின்னா சண்டை கோழிகளை வந்து நம்ம வந்து ஏன் அதில் நம்ம வந்து அடக்கி வைக்கிறது இல்லைன்னா, உடம்பு வெயிட்டும் அதிகமாக இருக்கும், அதனுடைய கால்கள் நீளமாக இருக்கும், வளைக்கிறதுக்கு கொஞ்சம் அது வந்து ரொம்ப கஷ்டப்படும். அப்போ என்ன ஆகும்னா வந்து குஞ்சுகளை பொறிக்கும் போது பயத்தில் மீச்சி வந்து சாவடிச்சதெல்லாம் இருக்குதுங்க. அதனால் அதுதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பல பிரச்சனைகள் இருக்குது இதில். அதுக்கு அடுத்தபடியாக இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை வச்ச உடனே ஒரு சிலர் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம், அதாவது மிளகா வைப்பாங்க, இதில் இந்த முட்டைகள் பக்கத்தில் ஆணி வைப்பாங்க. இது 2ம் வந்து வைப்பாங்க. மிளகாய் ஏன் வைக்கிறாங்கன்னா பேன் பிடிக்காமல் இருக்கும். பேன் பிடிக்காமல் வந்து இருக்கணும்னா உங்களுக்கு மிளகாய் தேவையில்லை. மணல், இந்த மாதிரி மண், இந்த மாதிரி இதில் வச்சிங்கனாவே நம்ம அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும்னு அர்த்தம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 கோழிகளை வச்சுருப்பேன் நான் அடக்கி. அதனால் எனக்கு இது வரைக்கும் பேன் வந்து வந்தது கிடையாது. அதனால் மணல் வந்து பெஸ்ட்டு. ஆணி எதுக்குன்னா, பக்கத்தில் எதுனா இடிக்குது, அந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்போ வந்து முட்டைகள் வந்து அந்த அதிகப்படியான இடிகள், அதாவது எப்போ அந்த மாதிரி இடிக்கும்னா, வெயில் காலத்தில் இந்த கத்திரியில் மழை வரும்போது இடிக்கும். 2வது புரட்டாசி மாதத்தில் இடிக்கும். அந்த மாதிரி சரியான இது வரும். இது நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிமெண்ட்டு மேடோ இல்லை இரும்பு சாறு ஸ்டூலோ அது மேலே வந்து நீங்கள் வைக்கக்கூடாது கோழியோட. ஏன்னா வந்து அந்த
இது வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி நம்ம வந்து எப்போ இடி விழும்போது பக்கத்தில் ரொம்ப தூரம் வரைக்கும் வந்து நமக்கு அந்த அதிர்ச்சி வந்து தெரியுதுன்றாங்களா, அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு கட்டை ஸ்டூல் மேலே வச்சுருங்க. மெயினாக ஒரு சின்னதாக அதுக்குன்னு ஒரு ஸ்டூல் பண்ணிக்கோங்க. மணலில் ஏன் நம்ம வைக்கிறோம்னா இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இது மேலே கோழி ஏறும்போதும், அதாவது வந்து இது வந்து மேய்ச்சலுக்கு வரும்போதும் ஏறும்போதும் இது வந்து எப்படின்னா அதனுடைய வெயிட்டு வந்து தாங்கும். எங்கே நின்னாலும் இது வந்து எப்படின்னா கவுத்துக்காது. இது அப்படியே உங்களுக்கு ஒரு ஒரு அட்வான்டேஜ் இதுதாங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எதுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுன்னா நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது அந்த காலத்தில் ஏன் பானைகளை வச்சாங்க, நான் அதில் கூட கொஞ்சம் போயிடும். அதில் வந்து கொஞ்சம் போயிடும். அதில் அதாவது எப்படின்னா அந்த கரு வந்து யூனிஃபார்மாக பாவம் உங்களுக்கு வந்து அது வந்து உருவாகாது. ரெண்டாவது என்னன்னா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 குஞ்சு பொரிச்சிட்ருக்கோம். ஒன்று வந்து உங்களுக்கு வந்து அந்த லைட்டாக அப்போ தான் மூக்கில் வந்து குத்திருக்கும். ஒன்று வந்து பாதியில் இருக்கும். அந்த மாதிரி வந்து அன்யூனிஃபார்மாக இருக்காது. ஒரே யூனிஃபார்மாக வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து அந்த இது வந்து ஒரே நேரத்தில் உங்களுக்கு பொரிக்க ஆரம்பிருக்கு. அது ஈஸியாக இருக்கும். நாளைக்கு நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். காலையில் 6-7 மணிக்கு வந்து அடையில வைங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான டைமு. ஏன்னா காலையில் வச்சிங்கன்னா ஒரு சிலர் வந்து மோஸ்ட்லி நைட்டில் வைப்பாங்க. நைட்டில் வைக்கக்கூடாது. நைட்டில் ஏன் வைக்கிறாங்கன்னா கோழி உட்காராது. அது மேலே உட்கார வச்சு அது மேலே ஒரு கூடையை வச்சு அதை ப்ரெஷர் பண்ணி ரெடியாக இருக்கும். இப்போ நான் அதை வந்து நான் அடையில் வைக்கிறேன் பாருங்கள் ஒரு கோழியை. ஏற்கனவே குஞ்சுகள் வந்து துரத்திச்சு. அதுக்கப்புறம் வந்து அது இது பண்ணுறேன். இது அந்த மேய்ச்சல் கூட அது இஷ்டத்துக்கு எழுந்து வரணும், இஷ்டத்துக்கு எழுந்து போகணும். என்னன்னா உங்களுக்கு எலிகள் பெருச்சாளிகள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா முட்டைகள் சேதமாகறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். அதனால் ஆணிகள் வந்து தேவையில்லை, மிளகாய்கள் தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதனால் முட்டைகள் வந்து நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி வைக்கும் பட்சத்தில் தான் க்ளீனாக இருக்கும். 7வது நாள் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த பாருங்கள், இது இந்த லைட்டு இது நான் வந்து இங்கே இருக்கிறேன் வெளியே. உங்களுக்கு வந்து நைட்டில் செக் பண்ணலாம். நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா இந்த இதில் வந்து கரு ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையா, ஏன்னா இன்குபேட்டரில் அப்படி தான் செக் பண்ணுவாங்க. விட்ரு இப்படி வச்சே தான் க்ளீனாக. இதில் எப்படின்னா கரு வந்து ஃபார்ம் ஆச்சா இல்லையா அப்படின்றத 7வது நாளே செக் பண்ணிடலாம். நீங்கள் 6வது நாள் வந்து நீங்கள் அதை வந்து எடுத்து நீங்கள் சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு வாங்க. ஆனால் நான் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. கோழிகள் வச்ச பிறகு அது ஒரு மாதிரியா இருக்குது. எனக்கு அது நிற்கலை. அது கேட்க ஒன்று போகுது. இப்படி வச்சா தான் நிற்கிது. அது ஃபோன் அந்த இது வச்சுருக்காங்க கேடி. அதனால் டார்ச் லைட் இதுவே போதும். அதை விட இது அருமையாக இருக்கும். இது செல்ஃபோன், அதாவது இருட்டில் இருந்தால் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அது இது அருமையாக. அதனால் இது தாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். 18 வரைக்கும் போகலாம். 16ன்றது ஒரு சரியான இது இல்லை. ஒரு 13, 15, 14ன்றது பிரச்சனை இல்லாமல் மொத்தம் வந்து அந்த கோழி வந்து ஈஸியாக உட்காந்துக்கும். அதாங்க விஷயம். இது வந்து எப்படின்னா அதாவது எலி தொல்லை பெருச்சாளி தொல்லை இல்லாத இடத்துல வைங்க. முடிஞ்ச வரைக்கும் இது வந்து அலுமினியம் அன்னக்கூடையில் வைக்காதுங்க. என்கிட்ட பிளாஸ்டிக் இல்லை, அதனால தான் வச்சுருக்கிறேன். பிளாஸ்டிக் அன்னக்கூடையில் வைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த மாதிரி எங்கே இடி இடித்தாலும் ஒன்றும் ஆகாது. ஒரு வேளை வீட்டு பக்கத்தில் இடி வந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அப்போ கூட உங்களுக்கு எப்படின்னா, இப்போ இந்த வயசானவங்க வந்து எப்படின்னா இந்த கயிற்று கட்டில் படுத்திருப்பாங்க, இந்த கட்டில் அவங்களுக்கு இடி விழுந்தாலும் அந்த இது வந்து பாதிப்பு அதிகமாக இருக்காது. இதே இரும்பு கட்டு வந்து மடிக்கிற கட்டில் படுத்து பாருங்க, உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து உங்களுக்கு தெரியும். அதனால் இதுதாங்க இது நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா இவங்க என்னமோ ஆணி வைக்க சொல்கிறாங்க, மிளகா வைக்க சொல்கிறாங்க. மிளகா ஒரு இடத்துல இருக்குது, அந்த ஒரு இடத்துல இருக்கிற மிளகா இந்த அணைக்கூட ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா, சரி மணலுக்கு போவோம். ஏன்னா கோழிக்கும் உட்காரத்துக்கு நல்ல வசதியாக இருக்கும். இது 2வது வந்து எப்படின்னா, நீங்கள் வைக்கோலில் வைக்கும்போது இது அந்நியவனா முட்டை ஒரு முட்டை சைடுக்கு போகும், ஒரு முட்டை இப்படி வரும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. இது அந்த மாதிரி வந்து ஹைட் ஆக்கிட்டு சுற்றிலும் நடுவில் லைட்டாக பள்ளம் வச்சிங்கன்னா மூவ் ஆகாது. அப்படியே ஒரு இடத்துல இருக்கும். திருப்பி நம்ம வந்து இது வந்து மேய்ச்சலுக்கு போகும்போது எடுத்து நம்ம அதே மாதிரி பண்ணி வச்சிடலாம். அதாவது முடிஞ்ச வரைக்கும் அதை கண்டிப்பாக கண்காணிக்கணுங்க. அது வந்து நாள் மாற்றி நாள் தான் எழுந்து போகும். ஒன்று டெய்லி போகும். ஆனால் டெய்லி எழுந்து வெளியில் வந்துட்டு உடனே போகாது. அப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நாள் மாற்றி நாள் எழுந்து வந்து வர மாதிரி வச்சுக்கோங்க. மேலே வந்து கூடையை கூட நீங்கள் கமுத்து வச்சுக்கலாம். அதாவது நம்ம இஷ்டத்துக்கு இருக்குது, நம்மளுடைய கண்காணிப்பில் நம்ம டெய்லி பார்க்குறோம் இதை. ஏன்னா வந்து இன்றைக்கி இது எழுந்து வெளியில் போச்சு, இன்னும் வந்து மறுநாள் போகலாம், அதுக்கு மறுநாள் வந்து எடுத்து நீங்கள் விடணும். மற்ற கோழிகள் வந்து தீனி சாப்பிடும்போது இதை கொண்டு விடக்கூடாதுங்க. ஏன்னா சேவல் வந்து இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் அதெல்லாம் ஒரு பக்கமாக அடங்கின பிறகு இதுக்கு வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி தண்ணி ஒரு பாத்திரத்தில் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நெல் கொடுங்க.
வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அதுதான் பெஸ்ட்டு. இல்லைன்னா தவிடு இந்த கோதுமை போட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி, பச்சரிசி தவிடு கோதுமை போட்டு ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அருமையாக சாப்பிடும். நெல் ஏன்னா இது 2 நாள் வரைக்கும் தாங்கணும். அதுக்கு தான் நெல் ஜீரணமாகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் வந்து நெல் கொடுக்குறது. ஏன்னா இது வந்து உட்காந்துட்டு இருக்கிற வேலை. அதனால் அதுதான் அது. இது இப்போ இந்த பொட்டு தவிடெல்லாம் வந்து பட்டன் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து செரிமானம் ஆகிடும். அது ஆகாது. அதனால் இதுதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்னடா இது போய் இதுக்கு அடைக்க போய் இவ்வளோ வித்து இருக்குதான்னு வந்து கேட்கலாம் நீங்கள். இது இருக்குதுங்க, இதில் பார்க்கறதுக்கு சிம்பிளாக தெரியும். அதனால் இது அப்படி தான். இதுக்கு வந்து எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது 100% ஒரு முட்டை வந்து பொறிக்காத போச்சு. நான் ஒரு நகைச்சுவைக்கு சொல்கிறேன், 1000 ரூபா நீங்கள் வந்து எழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதனால் அது காக்கா தூக்கம் போகிறது, இப்போ வள்ளூர் தூக்கிட்டு போகிறது, இங்கே வந்து நாட்டு நாய்கள், இந்த கீரி பிள்ளைங்க இதெல்லாம் தாண்டி வருது. இருந்தாலும் நம்ம வந்து உஷாராக இருக்கும் பட்சத்தில் ஒரு முட்டையினுடைய விலை வந்து வேல்யூ வந்து 1000 ரூபாய்ங்க என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால். அதனால் நீங்கள் வந்து இதை இந்த மாதிரி தான் அடையில் வைக்கணும். ரொம்ப நாளாக சொல்லணும்னு இன்றைக்கி தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அதனால தான் வந்து சரின்னு இதுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில அந்த தகவல்களை சொல்லியிருக்கிறேன். இதில் இன்னும் வந்து விஷயம் தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் ஏதோ எனக்கு தெரிஞ்ச இந்த தகவல்களை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது வந்து எப்படின்னா பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ அந்த கோழியை வந்து நம்ம அடையில் எப்படி உட்காருதுன்னு பாருங்கள். எங்கே இருக்கு கோழி? அங்கே இருக்குது. அங்கே போய் இல்லாமல் இங்கே எடுத்து அங்கே தான் எடுத்து போனோம். இங்கே எப்படி உட்காராது? சொல்லுங்க சரிங்க. அதை எடுத்து வந்துடும். இந்த காக்காயின் தூக்கி அந்த முட்டையை. இப்போது எப்படின்னா இதை வந்து நம்ம இதை கொண்டு போய் வீட்டு உள்ளே வச்சு அந்த கோழி எப்படி உட்காருதுன்னு பாருங்கள். அது உட்காரும் போது என்ன பண்ணணும்னா தன்னுடைய 2 கால்களுக்கு இடையில வந்து அதை அந்த முட்டைகளை திருப்புறது அப்படிதான் திருப்போம். முன்னாடி இருக்கிற முட்டைகளை அதனுடைய மூக்கை விட்டு வந்து அது திருப்பிக்கும். அதுக்குனுடைய வயிற்று பகுதியில் இருக்கிறது என்ன பண்ணோம்னா இந்த காலை வந்து மடிச்சிருக்கும். அப்போ என்ன பண்ணோம்னா இந்த இதை வந்து அசைக்கும் போது என்னன்னா மூட்டை ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடும். இப்போ நம்ம இன்குபேட்டரில் வந்து அதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக வச்சு அது வந்து இதை சொல்லிட்டு அந்த மாதிரி தான் திரும்பும். இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதை வந்து நீங்கள் டீப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக அது ஏதோ முட்டை இருக்குது பொரிச்சிக்குது அப்படின்னு பல பேர் நினைப்பாங்க. எதையுமே நீங்கள் ஓரளவுக்கு அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம வளர்க்கக்கூடிய அந்த கோழிகள் இல்லை இப்போ நம்ம பண்ணக்கூடிய பயிர்கள் எல்லாத்துலேயும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நம்ம மேம்போக்காக போயிட்டு வரக்கூடாதுங்க. அதான் இப்போ இந்த 10 வருஷத்தில் இன்னும் பல விஷயங்கள்லாம் இப்போ ஞாபகம் வந்தது எனக்கு. இது இன்னும் பல விஷயங்கள் அப்புறம் 1-2 பாயிண்ட் மறந்துடும். அதனால் நான் எழுதி வச்சு எதையுமே நான் வந்து சொல்கிறது இல்லைங்க. அதான் என்னுடைய ஒரு இது. அதனால் இப்போ நம்ம அந்த கோழியை வந்து அடையில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வேணாம், இந்த ஆடாமல் தூக்கிட்டு வரணும். இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து கட்டை பெஞ்சுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து இதை கொஞ்சம் பகுதியில் வைங்க. ஏன்னா வெளியில் எதனா சாயறதுக்கு வாய்ப்பு. 2 கோழிங்களை பக்கத்தில் வைக்காதீங்க. ஏன்னா வந்து இதில் ஒரு கோழியை வச்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை வந்து அதை மாற்றிடுவேன். இப்போதைக்காக வச்சுருக்கிறேன். இதை பாருங்கள் எப்படி உட்காந்துருக்குதுன்னு. சப்போஸ் எப்போது நீங்கள் வந்து இப்படி வரீங்கன்னா இதுங்களை எடுத்து இப்படி வச்சு விட்ருங்க. இந்த மாதிரி உட்காரணுங்க. கோழி எப்படி உட்காந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த இது ரெக்கைகளை இது பண்ணி வச்சு நம்ம வந்து அதாவது எப்படின்னா புது ஆட்களை வந்து அது வந்து கொத்துங்க. நம்ம பழைய ஆட்கள்ன்றதுனால இந்த மாதிரி வச்சு விட்ருங்க முடிஞ்ச வரைக்கும். 2 ரெக்கைகள் கீழே கோழியை பொறுத்து நீங்கள் முட்டைகளை வைக்கலாம். கோழி வந்து ரொம்ப வந்து அது இதுவாக பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம். கோழி சின்னதாக இருந்ததுன்னா அந்த மாதிரி. இது நல்லா அருமையாக கோழிங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமு. இது சண்டை கோழி தான். ஆனால் வந்து இது வந்து எப்படின்னா கம்மியாக இருக்கும் உயரம். அதாவது நாட்டுக்கோழி மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அதனால தான் வந்து இது பண்ணியிருக்கேன். இதை சும்மா மூடி வச்சுருக்கிறேங்க. இது புதுசுன்றதுனால அது அங்கே வச்சு இப்போ நம்ம கோழியை வந்து கொண்டு வரலாம். அப்படி சரி வா. அதாவது நம்மளுடைய மொழி வந்து நல்லா புரியுங்க. இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்
இது வந்து கிராப்புன்னு பேர், இது பேர் வந்து கிராப்புன்னு கூப்பிடுறது. இது வா 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 உட்கார் உட்கார் வா வா. முள்ள 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 வா உட்கார் வா. ரகுவை பார்த்து பயப்படுத்துங்க இது. சரி உட்கார் வா. அதனால இது அவ்வளோதாங்க, முள்ள கிளியராக உட்காந்துரும். இது ஒரு இப்போ வந்து ஒரு 4 நாள் ஆகுது இது வந்து இது அடைக்க வந்து 4 நாளாக எதிர்பார்க்குது. இவன் இன்னும் காணமே, இவன் வந்து முட்டைகளை வந்து நம்ம கீழே வந்து அடையில் வைக்கலையே அப்படின்னு. அதுதாங்க விஷயம். அதனால் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துக்கும். எதுக்கும் ஒரு கூடை மேலே இருந்ததுன்னா சேஃப்டி, நம்ம எடுத்து விடுற மாதிரி இருக்கணும். அதாவது நம்ம வந்து எப்படின்னா, நம்ம டெய்லி வீட்டில் இருக்கிறோம், நம்ம வந்து அதை எடுத்து வந்து நம்ம மேய்ச்சலுக்கு விடுவோம் அப்படின்றதுனா நீங்கள் அந்த மாதிரி வந்து வச்சு விட்றலாம். இந்த அளவுக்கு வந்து கேப் விடணும் நீங்கள். அதாவது வந்து இந்த அளவு கேப் இருக்கணும். ஏன்னா குஞ்சுகள் வந்து நாளைக்கு அது பொரிச்சதுன்னா இதில் எகிரி வெளியில் வந்துடக்கூடாது. அதாங்க விஷயம்.